ஹெல்த்து டயட்டுங்கிற பேரில் தோசைக்கு வந்த பெரிய சோதனை. என்ன சோதனைன்னு தானே கேட்குறீங்க? தோசையில் இருக்கிறதே 2 இன்க்ரீடியண்ட்டு, அரிசி உளுந்து. அரிசியை கண்டிப்பாக போடாத நான் காப்ஸை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா எப்படி தோசை வாக்குறது? வேற என்ன இருக்கவே இருக்குது நம்ம பருப்பு வகைகள், அதை போட்டு இந்த மாதிரி தோசை வாக்க வேண்டியதான். இது செம்ம ஈஸி பண்ணுறது. நான் மசூர் தால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு மசூர் தால் இல்லைன்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். மசூர் தால், மூங் தால், அப்புறம் அவல், இது எல்லாமே ஹாஃப் கப் போட்டுண்டு, வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு 2-3 போட்டுண்டு நல்லா ஒரு 4-5 மணி நேரம் சோக் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும். இது கூட உப்பு, பெருங்காயம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுது. இது அடை மாதிரியும் நல்லா கொஞ்சம் திக்காக வாத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி மெல்லிஸாக தோசை பதத்துக்கும் வாத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ண ஆனியனும் போட்டு தோசை வாக்கலாம், இல்லை கேரட்டு, கொத்தமல்லிலாம் போட்டு ஊத்தப்பம் ஸ்டைல்லையும் போட்டு வாத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பண்ணுற தோசை மாவு மாதிரி இது ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனே இந்த மாதிரி வாத்து சாப்பிட்லாம். இந்த தோசையில் அரிசிக்கு பதிலாக நம்ம அவல் சேர்த்துருக்கோம், அந்த கிறிஸ்பினஸ்க்கு கொடுக்கறதுக்கு. இது மெயினாக தால்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ப்ளஸ் இட் வில் பி வெரி குட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆல்சோ. நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சில பேருக்கு அடையெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதோட லைட்டர் வெர்ஷன் தான் இது. எனக்கு இதில் கடலைப்பருப்பு ரொம்ப சேர்க்கலை, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம கொண்ட கடலை இல்லைன்னா உடைச்ச பாசிப்பருப்பு, அது கூட இன்ஸ்டெட் ஆஃப் மூங் தால் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியான தோசை யூ கேன் மேக் இட். இது கூட இஞ்சி, வெத்த மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்க்கறதுனால இதில் காரமும் இருக்கும். ஸோ அதனால் இந்த சாப்பிடும்போது தனியாக சட்னிலாம் பண்ணணுங்கிறது கூட இல்லை. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், பட் இல்லைன்னா இது அப்படியே வெறுனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தோசை பண்ண ஆரம்பித்தோம், அரிசி விலையெல்லாம் கண்டிப்பாக குறைய போகிறது, பருப்பு விலையெல்லாம் ஜாஸ்தியாக போகிறது. காப்ஸ் இருக்குன்னு எப்படி தோசையை சாப்பிடாமல் இருக்க முடியும்? மாற்றி யோசிக்க வேண்டியதான். இந்த மாதிரி செம்ம ஈஸியான, அதே மாதிரி ஹெல்த்தியான இந்த ப்ரோட்டீன் ரிச் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஹெல்த்தி ரெசிபீஸ்.